இன்னைக்கு ஒரு வசனம் வாசிச்சப்போ ரொம்ப சந்தோஷமா அந்த வசனத்தை வாசிச்சேன். என்ன அறியாம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு என்ஜாய்மெண்ட். அவ்வளோ அழகா இருந்தது அந்த வசனம். என்ன வசனம் தெரிஞ்சுக்கலாமா? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அந்த வசனம் என்ன அப்படின்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு அந்த வசனம் குறிப்பிட்டு இருக்கிறது. இதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஏசப்பா நம்முடைய தாயை போல் தேற்றுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதற்கு மேல குறிப்பிட்டுள்ள வசனம் தான் அவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள் இருக்கும். அதை என்னோட சேர்ந்து வாசிங்க. இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். எப்படியா? இடுப்புல வச்சு நம்மளை சுமக்கிறாரா, முழங்கால்ல வச்சு ஒரு குழந்தை போல நம்மளை தாளாட்டுறாங்களாம். நம்ம அம்மா அப்படித்தானே செய்வாங்க. நம்ம கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள், மனவேதனையா இருக்கிற சூழ்நிலைகள், பாரமான சூழ்நிலைகள்ல ஏசப்பா நம்மளை ஒரு தாயை போல தேற்றுகிறாராம். எப்படி? இடுப்புல வச்சு நம்ம தோல்ல அரவணைச்சு, தன்னோட தோல்ல சாய்ச்சு கொண்டு, தன்னுடைய மார்புல சாய்ச்சு கொண்டு, ஒரு கை குழந்தைய சுமப்பது போல ஏசப்பா மடியில வச்சு தாளாட்டுறாங்களாம். அதனால இனிமே நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு மன பாரங்கள் இருந்தாலும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. அப்பா, என்னை தாயை போல தேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உம்முடைய பிள்ளைனா உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறேன். என்னை உங்களுடைய மடியில வச்சு தாளாட்டுங்க, உங்களுடைய தோல்ல வச்சு பராமரிச்சு கொள்ளுங்க. உங்க வலது கை என்னுடைய தோல் மீது இருக்கட்டும், உம்முடைய வலது கை என் கையை பிடித்து கொள்ளட்டும், உம்முடைய பிள்ளையை போல என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பான்னு இந்த நொடி பொழுது நீங்க கேட்கும்போது ஒரு தாயை போல அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார், ஆற்றுகிறவராய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை நேசியுங்கள். எல்லா விடுதலைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். God bless you.